உங்கள் வீட்டோட ரூப் ஸ்லாப் காங்கிரீட்டுக்கு ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போட போகிறீங்க அப்படின்னா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆர்எம்சி பிளான்ட்டுக்கும் உங்கள் சைட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மினிமம் ஒரு காங்கிரீட் பேட்ச் ஆனதுலேருந்து 1.5 hours 2 hours அது வந்து அன்பேட்ச் ஆயிருக்கணும். இன்கேஸ் உங்கள் பிளான்ட்டுக்கும் உங்கள் சைட்டுக்கும் ரொம்ப டிலே இருக்குது அப்படின்னா முன்னாடியே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 4 hours 5 hours செட்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கெமிக்கல் ஆட் பண்ணிட்டு அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், நீங்கள் எந்த ஆர்எம்சி பிளான்ட்ல ஆர்டர் பண்ணாலும் சரி, அங்கே டைரெக்டாக சைட் விசிட் பண்ணிட்டு அந்த ஆர்எம்சி பிளான்ட்ல குவாலிட்டியான ஒர்க் வந்து எப்படி வந்து கொண்டு போகிறாங்க, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து ஒரு 2-3 பிளான்ட்ஸ்ல நீங்கள் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காஸ்ட் வைஸ்லையும் குவாலிட்டி வைஸ்லையும் என்னென்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி, காங்கிரீட் போடுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா M20 கிரேடா M25 கிரேடா நீங்கள் வந்து கியூப் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கியூப் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து அந்த கிரேடை பொறுத்து வந்து கரெக்டாக வச்சு இருக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா அந்த காங்கிரீட்டோட முழு பொறுப்பும் வந்து ஆர்எம்சி தான் ஏற்கணும். இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கு. நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டு ரீவொர்க் பண்ணுற எல்லா காஸ்ட்